ஒரு நிழல் பாங்கான இடத்துல போய் உட்கார்ந்துருக்கோம். அந்த நிழல் பாங்கான இடத்தை பார்க்கிற போது ஒரு சுகம் கிடைக்கிறது. ஒரு பெரிய அந்த வெயில் தாக்கத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது. அப்பாடா என்போம். சுகத்தை தருபவர் அப்பாவாக இருக்கலாம். வலி வருகிற போதும் சோகம் வருகிற போதும் கத்தி அழுவது அம்மாவை பற்றி நினைத்துதான். ஆக இந்த அம்மா அப்பா என்ற 2 உறவு இல்லாத போது வாழ்க்கையில் நாம் அனாதையாக்கப்படுகிறோம். அம்மாவை விட்டு அப்பா பிரிந்து விட்டார் அல்லது அம்மா இறந்து விட்டால் அப்பா இன்னொரு திருமணம் முடிக்கிறார். இன்னொரு திருமணம் முடித்த வீட்டில் வளரக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்வாதாரத்தை போய் பாருங்க. ஒன்று சித்தியால் வேதனை அல்லது உறவுகளால் வேதனை, படக்கூடிய துன்பங்களும் ஏளனங்களும் ஏராளம், வலிகளும் கஷ்டங்களும் ஏராளம். அப்பா இன்னொரு மனைவியை மணந்து விடுகிறார், மாட்டிக்கிறார். இங்கேயும் பதில் சொல்ல முடியல, அங்கேயும் பதில் சொல்ல முடியல. ஆனால் முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைகள் படும் கஷ்டம் கடுமையானது, வேதனையானது, சகித்து கொள்ள முடியாதது, சகிப்புத்தன்மை இல்லாத விஷயம். நிறைய இடத்துல நான் பார்த்துட்டேன். காலத்தின் கட்டாயங்கிறது. நிறைய அப்பாக்கள் இறந்து விட்டால் கூட ஒரு தாய் அந்த குழந்தையை வளர்த்து பெரியாளாக்கி விடுவாங்க. நிறைய தியாகங்களை செய்வாங்க. மறுமணம் செய்வதற்கு அஞ்சுவார்கள். குழந்தைகளுடைய வாழ்வாதாரத்தை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுவாங்க. அந்த வகையில் ஃபஸ்ட் ரோல் மாடலாக இருக்கிறது அம்மா தானே சொல்ல முடியும். சரி, இந்த அம்மாவோ அப்பாவோ 2 பேரினுடைய ஆசீர்வாதங்களும் அவருடைய அன்பும் கடைசி வரை கிடைக்காத குழந்தைகளுடைய நிலை என்ன? அவர்கள் அனாதை குழந்தைகளாக்கப்படுகிறார்களே, அல்லது அனாதை இல்லங்கள் வளர்க்கப்படுகிறார்களோ, அல்லது ஏதோ தாத்தா பாட்டி சித்தப்பா வீட்டில் வளர்க்கிறார்களோ, தனக்கு வேண்டியதை தைரியமாக கேட்க முடியாது. அவர்கள் சொன்ன விஷயத்தை செய்ய முடியாது என்று தைரியமாக சொல்ல முடியாது. அப்பா அம்மாட்ட நீங்கள் சண்டை போட முடியும், சொல்ல முடியும், என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக நம்மை வளர்ப்பவர்களிடத்திலே இன்னொரு இடத்திலே நாம் எதையும் பேச முடியாது. அதற்கான அதிகாரமும் மரியாதையும் நமக்கு கிடைக்காது. ஒரு தாயும் தந்தையும் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். அதை எத்தனை பேர் கடவுளாக நினைச்சு வணங்குறீங்க? எத்தனை பேர் அவங்க மேலே அனுபவிச்சிருக்கீங்க? கண்டிப்பாக இப்போ சொல்கிறேன், அப்பா அம்மாவை மறந்துடாதீங்க. உங்களுக்காக, உங்களுடைய வளர்ச்சிக்காக, உங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடிய ஜீவன்கள். சரி, ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவுல 4ஆம் இடமும் சந்திரனும் பலமிழந்து போகிற போது அம்மாவுடைய அன்பு கிடைக்காமல் போகிறது. சூரிய பகவானும் 9ஆம் இடமும் பலமற்று போகிற போது அப்பாவுடைய அன்பு கிடைக்காமல் போகிறது. இந்த இருவருடைய கிரகங்களில் இந்த சுகபோகமான 4ஆம் இடம் பாதிக்கப்படுகிற போது சுகபோகமான வாழ்க்கை நமக்கு இல்லை. அப்பாவும் அம்மாவும் இல்லை, உறவும் சொந்தமும் இல்லை, அனாதைகளாக்கப்படுகிறோம். எங்கோ ஒரு இடத்துல வளர்க்கிறோம். இந்த அப்பா அம்மா என்ற சூரியன் சந்திரன் கெட்டு ஒளிக்கிரகங்கள் கெட்டு போய் 4ம் 9ம் கெடுக்கிற போது நாம் எங்கோ ஒரு இடத்துல வளர வேண்டிய சூழ்நிலை வருது. அதனால தான் ஜாதகத்தை நம்ம அடிக்கடி சொல்லுவோம், சந்திரனும் சூரியனும் கிடக்கூடாது, 4ஆம் இடமும் 9ஆம் இடமும் கிடக்கூடாது. 2 கெட்டு போச்சுன்னா அப்பா அம்மாவுடைய அன்பு கிடைக்காது, அனாதைகளாக்கப்படுகிறோம், அனாதையாக வளர்கிறோம். வாழ்க்கையில் நாம் நினச்ச மாதிரி எதையும் சொல்ல முடியாது, கேட்க முடியாது, வாங்க முடியாது. அடுத்தவர்களுடைய சொல்படி கேட்டு வளரக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுகிறோம். இப்படி அனாதைகளாக்கப்படுகிற போது நமக்கு இருக்கக்கூடிய மன வலியும் வேதனையும் மிகவும் கடுமையானதாக இருக்கும். நமக்கென்று ஒரு வாழ்க்கை, நமக்கென்று ஒரு குடும்பம் வருகிற போது ரொம்ப அவர்கள் தான் நிதானப்பட்டவர்கள், கடவுளின் குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே, ஆதரிக்கும் தெய்வமும் நீயேன்னு ஒரு பாட்டு வரும். அப்போது அவர்கள் கடவுளின் குழந்தைகள் போல் வளர்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு உறவு, ஒரு மனைவி, மக்கள் அப்படிங்கிற ஒரு உறவுகள் வருகிற போது